ஸ்மார்ட் போன், எலக்ட்ரிக் கார், அதிநவீன போர் விமானம் இவற்றுக்கும் ட்ரம்புக்கும் இடையே ஒரு தொடர்பு இருக்கிறது. அதுதான் அரிய வகை தனிமங்கள். இவை வெறும் தனிமங்கள் மட்டுமல்ல, நவீன உலகத்தை இயக்க தேவைப்படும் மந்திர பொருட்கள். இதை நன்கு அறிந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபகாலமாக அரிய வகை தனிமங்கள் மீது கவனம் செலுத்தி வருகிறார். ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா நிதியுதவி செய்வதற்கு ஈடாக அந்த நாட்டில் உள்ள அரிய வகை தனிமங்களை அமெரிக்காவுக்கு வழங்க வேண்டும் என ட்ரம்ப் கோரிக்கை விடுத்தார். அரிய வகை தனிமங்கள் அதிகம் காணப்படும் கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்க ட்ரம்ப் ஆர்வம் காட்டுவதாகவும் செய்திகள் வெளியாகின. ட்ரம்பின் இந்த நகர்வுகளுக்கு பின்னால் சீனா இருப்பது பலரும் அறியாத தகவல். உலகளாவிய சுரங்க தொழிலில் 70% சீனாவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது. சீனாவின் இந்த ஆதிக்கம் அரிய வகை தனிமங்கள் விநியோகம் சார்ந்த ட்ரம்பின் அச்சத்திற்கு வழிவகுத்திருக்கிறது. எனவேதான் பரம எதிரியாக கருதும் சீனாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் அளவுக்கு ட்ரம்ப் இறங்கி சென்றிருக்கிறார். ஏனெனில் அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு இந்த அரிய தனிமங்கள் அவ்வளவு அவசியம். சர்வதேச தூய பயன்பாட்டு வேதியியல் ஒன்றியத்தால் 2005 வரையறுக்கப்பட்ட 17 தனிமங்களின் தொகுப்பே அரிய வகை தனிமங்கள். இதில் வேதியியல் கால அட்டவணையில் இடம்பெற்றுள்ள லாந்தனைட்ஸ், ஸ்காண்டியம், ஐட்ரியம் ஆகியவையும் அடங்கும். இத்தனிமங்கள் பூமியின் மேற்பரப்பில் ஏராளமாக காணப்பட்டாலும் அவற்றை பிரித்தெடுப்பதும் சுத்திகரிப்பதும் சிக்கலானது. இதன் பொருட்டே இவை அரிய வகை தனிமங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அரிய வகை தனிமங்கள் பூமியின் மேல் தட்டில் சாதாரணமாகவே காணப்படுகின்றன. குறைந்த செலவில் இந்த தனிமங்களை சுத்திகரிப்பு செய்ய இடங்கள் தேவைப்பட்டன. குறைந்த செலவு என்பது இங்கு சமூகம், சுற்றுச்சூழல் பாதிப்புடன் தொடர்புடையது. அதாவது சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து கவலை கொள்ளாத கடுமையான சட்டங்கள் இல்லாத நாடுகளில் இது சாத்தியம். 20ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மேற்கத்திய நாடுகளில் சுற்றுச்சூழல் மற்றும் தொழிலாளர்கள் சட்டங்கள் கடுமையாகின. இதன் விளைவாக இந்த அரிய வகை தனிமங்களின் உற்பத்தியானது மேற்கத்திய நாடுகளை விட்டு சீனாவின் பக்கம் நகர்ந்தது. அரிய வகை தனிமங்களை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதில் சீனா பல ஆண்டுகளாக ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த சூழலில் சீனா, அமெரிக்கா இடையே வர்த்தக போர் தீவிரமடைய அரிய வகை தனிமங்களின் ஏற்றுமதியில் அமெரிக்காவுக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்தது. நாட்டின் பாதுகாப்புக்கு அரிய வகை தனிமங்களை அமெரிக்கா பெரிதும் நம்பியிருந்ததால் சீனாவின் இந்த கட்டுப்பாடு அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பலவீனப்படுத்தியது. அடுத்ததாக பொருளாதார பாதுகாப்பு. சீனாவுடன் வர்த்தக போரில் ஈடுபட்டு வரும் ட்ரம்ப் அரிய வகை தனிமங்களுக்கு சீனாவை முழுமையாக சார்ந்திருப்பதை தவிர்க்க எண்ணினார். அதன் பொருட்டே சீனா இல்லாத வலுவான சங்கிலி விநியோகத்தை அமைக்க ட்ரம்ப் வியூகம் வகுத்தார். இதன் தொடர்ச்சியாக ஆஸ்திரேலியா, ஜப்பான், பாகிஸ்தான் நாடுகளுடன் அரிய வகை தனிமங்கள் விநியோக ஒப்பந்தத்தை ட்ரம்ப் ஏற்படுத்திக் கொண்டார். இந்தியா உள்பட பிற உலக நாடுகள் அரிய வகை தனிமங்களின் உற்பத்தியில் தற்போது கவனம் செலுத்த தொடங்கியுள்ளன. இந்தியாவிடம் ஏறக்குறைய 6.9 மில்லியன் மெட்ரிக் டன் அரிய வகை தனிமங்கள் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இத்தனிமங்கள் பெரும்பாலும் ஆந்திர பிரதேசம், கர்நாடகம், ஒடிசா, கேரளா போன்ற மாநிலங்களில் பரவலாக காணப்படுகின்றன. இந்தியாவில் அரிய வகை தனிமங்கள் அதிகம் காணப்பட்டாலும் உலகளவிலான உற்பத்தியில் 1% குறைவாகவே இங்கே அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்தியாவில் சுரங்க தொழில்களில் தனியார் துறையின் பங்களிப்பு மிக குறைவாக இருப்பதால் அரிய வகை தனிமங்களுக்கு இந்தியா சீனாவை சார்ந்திருக்கும் நிலையே உள்ளது. இத்தகைய சூழலில்தான் அரிய வகை தனிமங்களை தனியார் நிறுவனங்களும் ஆராயலாம் என இந்தியா அறிவித்தது. இந்த நிலையில் தென்கொரியாவின் பூசான் நகரில் 6 ஆண்டுகளுக்கு பின்பு அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கும் சமீபத்தில் சந்தித்துக் கொண்டனர். இந்த சந்திப்பின் முக்கிய நிகழ்வாக அரிய வகை தனிமங்கள் ஏற்றுமதியில் அமெரிக்காவிற்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை ஓராண்டுக்கு நிறுத்தி வைப்பதாக சீனா ஒப்புக்கொண்டது. இந்த ஒப்பந்தம் நீண்ட காலம் நீடிக்கும் என நம்புகிறேன். தற்போது அரிய வகை கனிமங்கள் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுவிட்டன. இது அமெரிக்காவுக்கு மட்டுமானது அல்ல, அனைத்து உலக நாடுகளுக்குமானது. அரிய வகை தனிமங்கள் உற்பத்தியில் சீனாவின் ஆதிக்கத்தை குறைக்க ட்ரம்ப் எடுத்து வரும் முயற்சிகளுக்கு மத்தியில் சீனா, அமெரிக்கா இடையே ஏற்பட்ட இந்த ஒப்பந்தம் அரிய வகை தனிமங்களின் விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட பாதிப்புக்கு தற்காலிக தீர்வை அளித்துள்ளது. அதேவேளையில் அரிய வகை தனிமங்கள் விநியோகத்தில் சீனாவின் ஆதிக்கத்தை உடைக்க ட்ரம்ப் எடுத்து வரும் நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் தொடருமா என்கிற கேள்வியையும் எழுப்பியுள்ளது.